ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு சட்டி காஞ்சதுக்கு குக்கரை வச்சு சட்டி காஞ்சோடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஹோல் மசாலா எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அது எல்லாத்தையுமே வானலியில் போட்டு கொஞ்சோண்டு சோம்பை போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 தக்காளி தான், எனக்கு 4 பேர் சாப்பிட்றதுனால நான் அவ்வளோதான் செஞ்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி 2 தக்காளி போல் போட்டு நறுக்கிக்கோங்க. நறுக்கி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்ம வீட்டில், அதனால் கொஞ்சம் புதினா தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் புதினா போட்டுட்டு கல் உப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கல் உப்பையும் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டு நல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து நான் வெறும் இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகா கொஞ்சோண்டு சோம்பு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது போட்டு இது பண்ணி போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லைங்க, நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும் உங்களுக்கு. வதக்கி விட்டதுக்கப்புறம் பிரியாணி பொடி இருக்கு இல்லையா, மசாலா, அது நான் ஒரு பாக்கெட் வாங்கி அந்த ஒன்று மட்டும்தான் போட்டிருக்கேன். அதை ஒன்று மட்டும் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு கறி மசாலா பொடி ஒரு ஸ்பூன்னா அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் போல் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 1/2 கிலோ சிக்கனையும் நல்லா போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும் வதங்கி இது பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு கப்பு அளவுக்கு தயிர் மட்டும் எடுத்துக்கோங்க. தயிரை எடுத்துகிட்டு தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதாகட்டும். நான் ஒரு 3/4 கிலோ அரிசி போல் எடுத்திருக்கேங்க, பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி வச்சுட்டு அதையும் போட்டு சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவையோ, இப்போ 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி குக்கரில் அளவு பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அளவு தண்ணியை ஊற்றி வச்சு குக்கரை வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்லா தம்மெல்லாம் போட வேண்டாம், இது வந்து விசில் போடுறதுக்கு தான். அதனால் கொஞ்சம் இது வந்தோடனே மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் மட்டும் வர மணிக்கு வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி தயார். அதுக்கப்புறம் இதோட சரி விட வேணான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க அம்மா சிக்கன் பொரிச்சு தாங்கன்னு சொல்லிச்சுக்க. சரி அப்புறம் கொஞ்சம் சிக்கன் எடுத்து பொரிச்சு விட்டுட்டு கொஞ்சம் கிரேவி மணிக்கையும் பண்ணிவிட்டு